இந்த வீடு எங்கேயோ பார்த்தோம். ஐயோ, நம்ம வீடு தான். ஆட்டோண்ணா நிறுத்துங்கண்ணா, இந்த வீடு தானா? எங்க என்ன சீக்கிரமா இறங்குதுங்களான்னு பாரு. ஆட்டோல சுத்தமா இடம் இல்ல. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர வேண்டியது இருக்கு என் ஊருக்கு. எல்லாரும் இறங்கியாச்சா? பார்த்து பத்திரமா இறங்குங்க பசங்களா. ஏன் பாச்சி எல்லாருமே இறங்கிட்டோம். எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி இந்த ஊருக்கு வர வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு வழியா எப்படியோ வந்துச்சோம். இந்தா தம்பி, நீ கேட்ட காசு. பார்த்து பத்திரமா போ. ஆமா சுஜித், எங்கடா உன் அப்பா அம்மாவை காணோம்? கதவுலாம் சாத்தி இருக்கு, இருக்காங்களா இல்லையா? டேய், எனக்கு எப்படா தெரியும்? நானும் உங்க கூட தான் வரேன். சரி வா, பக்கத்துல எங்கன்னா போயிருப்பாங்க, நாம போய் வீட்டை சுத்தி பார்ப்போம். ஏய் காய்ஸ், இங்க பாருங்க, இங்க ஒரு குட்டி நாய் இருக்கு. அது குலைக்க தெரியாம குலைச்சிட்டு இருக்கு. டேய் செட் இருக்கு, அது நாங்க வளர்க்குற நாய் தான்டா, சுப்பிரமணி. போன பொங்கல் அப்போ பார்த்தேன், குட்டியா இருந்துச்சு. இப்பவும் அதே சைஸ்ல தான் இருக்கு. என்ன கதைன்னு தெரியலையே. ஓஹோ, சரி விடுறா. காய்ஸ், இங்க வந்து உட்காருங்க. இங்க நல்லா இருக்கு இடம், நல்லா பச்சை பசேல்னு. ஓ மை காட், அங்க ஜாக் இருக்கு. எனக்கு ஜாக்னா பயம் தெரியும்ல. நாங்க வரமாட்டேன். ஐயையோ தாரா, பயப்படாத. அது குட்டி நாய் தான், எதுவும் பண்ணாது. இப்பதான் ஊருக்கு வந்தீங்க, அதுக்குள்ள உட்காந்து கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்கேயும் ஏஞ்சிருங்க, போய் முகத்தை கை கால்லாம் கழுவிட்டு வந்து உட்காருங்க. உங்க அம்மா பண்ணி வச்சிருக்க வேலையை பாரு. அருவாமனை எல்லாம் வழியிலேயே போட்டு வச்சிருக்கா. ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிறது இல்ல. என்ன குடும்பம் நடத்துறால போ. அங்க பாத்தீங்களா, கோழி ஆடு மாடு எல்லாம் இருக்கு. வாங்க கிட்ட போய் பாப்போம். அடடா, இங்க பாரு, குருவி, கோழி குஞ்சு, சேவல், ஆடு மாடு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தான் பாக்கணும்னு நினைச்சேன். ஓ காட், திஸ் பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். எங்க பார்த்தாலும் நல்லா பச்சை பச்சையா இருக்கு. ஆடு மாடு கோழின்னு இந்த இடம் பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. என்ன உட்காந்து இந்த இடத்த வேடிக்கை பார்க்க சொன்னா நாள் ஃபுல்லா கூட பாத்துட்டு இருப்பேன். டேய் சுஜித்தே, இங்க பாருடா. மாடு அதோட குழந்தை கண்ணுக்குட்டின்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா எங்க போயிருப்பாரு? அப்பா அம்மான்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. என்னோட அப்பா நான் ஆட்டோல வரும்போது போன் பண்ணாரு. எடுக்கிறதுக்கு வசதியே இல்ல. நான் போய் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். டேய் நீ வேற அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகப்படுத்தி விட்டியா? இப்பயே பஸ் பிடிச்சி போயிட போறாடா. ஃபர்ஸ்ட் என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலடா. அவங்கள கண்டுபிடிக்கணும்டா. காலங்காத்தால சீக்கிரம் ஏஞ்சி டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால தலை வலிக்குது, உடம்புலாம் வலிக்குது. உங்க அப்பா அம்மா வந்து கதவு திறந்து விட்ட உடனே உள்ள போய் படுத்துட போறேன். ஆனா இந்த சிட்டிக்கு மட்டும் எப்படிதான் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. லக்கி, எனக்கே அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வருது. நீ வேற ஏன்? சுஜித்தே, இங்க எங்கடா ரெஸ்ட் ரூம் இருக்கு? நானும் வந்ததுல இருந்து சுத்தி முத்தி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். வீட்டுக்குள்ள இருக்கா ரெஸ்ட் ரூமா? அதெல்லாம் இங்க இல்லடா. இது ஊர்ல. நீ போயிருக்கே இல்லையா ஊருக்குலாம்? அதுவும் அங்க மரம் தெரியுது பாரு, அங்க போயிட்டு வா. என்ன, இங்க ரெஸ்ட் ரூம் இல்லையா? ஓ காட், நான் அப்ப 10 days ரெஸ்ட் ரூம் போகாம என்ன பண்றது? அது வந்து ஒரு 2 நாள் கஷ்டமா இருக்கும் தாரா. அப்புறம் உனக்கே பழகிடும், நீயே ஜாலியாயிடுவ. அங்க ஓரமா தெரியுது பாரு, அங்கதான் போய் குளிக்கணும். இரு, எங்க அம்மா வரட்டும், அவங்களே எல்லாம் சொல்லுவாங்க. சரி வாங்க, நம்ம போய் அந்த திண்ணையில உட்காருவோம். இங்க ரொம்ப வெயில் அடிக்குது. சுப்பிரமணி, என்ன உன்னை விட்டு தனியா போயிட்டாங்களா? உன்னை பார்த்தே எவ்வளவு நாள் ஆச்சுடா. இன்னும் குட்டையாவே இருக்கிறியேடா. எப்படா வளருவ நீனு? சரி, ஒன்னும் சொல்ல. ஏதாச்சும் சொன்னா உனக்கு கோவம் மட்டும் வந்துடும் அப்படியே. டேய் சுஜித், என்னடா உங்க ஆயா உட்காந்து நாய்க்குட்டி கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க அப்படிதான் அப்பத்துல இருந்து. சென்னையில எழுந்தாக்கா ஒரே பைக் சவுண்ட் ஆரனா கேட்டுட்டே இருக்கும். இங்க ஃபுல்லா குருவி சவுண்டா தான் கேட்டுட்டு இருக்கு. கேட்கவே இனிமையா இருக்கு. சுஜித் அப்பா அம்மா வேற எப்ப வருவாங்கன்னு தெரியல. அதாண்டா கண்ணு, எனக்கும் தெரியல. வீட வேற சாத்தி போட்டு போயிட்டா. போன் பண்ணாலும் எடுக்கல. எங்கதான் போனான்னு தெரியல. ஹேய் காவியா, அங்க பாரு, வாசல்ல யாரோ உட்காந்து இருக்காங்க. யார் அது உட்காந்துட்டு இருக்கிறது? டேய் சுஜித், அங்க பாருடா, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. அட ஆமா. அப்பா அம்மா இங்க பாருங்க, இங்கதான் இருக்கனா. சுஜித், நீ எப்படா வந்த? வாடா கண்ணா, வா வா. எங்கதாம்மா போனீங்க 2 பேரும்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நாங்க எப்பயோ வந்துட்டோம் தெரியுமா? வந்துட்டு இங்கதான் உட்காந்துட்டு இருந்தோம். அங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுஜிதே, கிட்ட வாடா, கட்டி போடுறா. எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா, எப்படி இருக்க? பாட்டி உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? ஏதாவது திட்டுறாங்களான்னு சொல்லு. அப்பா நான் இருக்கேன், அப்பா பாத்துக்கிறேன்டா. அப்பா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். பாட்டி என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆமா, அம்மாக்கு எதுக்கு வயிறு வீங்கி இருக்கு? என்னாச்சு அவங்களுக்கு? அதுவா, அடுத்த மாசம் உனக்கு தங்கச்சி பாப்பாவோ இல்ல தம்பி பாப்பாவோ வர போறாங்க சுஜித். ஆமா, அம்மாவை பார்க்காம நீ இழைச்சு போயிருப்பான்னு பார்த்தா பாட்டி உன்னை நல்லாதான் பாத்துக்கிறாங்க போலயே. நல்லாதாம்மா பாத்துக்கிறாங்க. அப்ப நான் அடுத்த மாசம் வரைக்கும் இங்கே இருக்கமா. தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பாத்துட்டு போறோமா. சரி, நீ இங்கே இருடா சுஜித். பசங்களா வாங்க உள்ள போலாம். ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுஜித்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு போயிருக்காங்க. இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான கதைலாம் நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.